எப்படி படிச்சவன் வச்சுக்கிட்டு எப்படி கட்சி நடத்துறாங்க பாருங்க. 200 ரூபாய் சரக்கு வாங்கி கொடுத்த கட்சி நடத்துற கட்சி எங்களை பத்தி பேசுறதுக்கு துப்பு இல்லாதவனி. 200 ரூபாய் டாஸ்மாக் சரக்கு வச்சு கட்சி நடத்துறேன். கடையநல்லூர் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் அழிக்கிறான், பெயிண்ட் வச்சு தாரை வச்சு அழிக்கிறான், இந்திய ஒழிக்கிறானா. கடையநல்லூர்னு இங்கிலீஷ்ல எழுதியிருக்கு, அதை அழிச்சிட்டு இருக்கான், இங்கிலீஷ்ல அழிச்சிட்டு இருக்கிறான். என்னன்னா அது 3வதா இருக்கு. ஸ்டாலின் 3வது மொழி தான் வேணான்னாரு. மேல தமிழ்ல கடையநல்லூர் இருக்கு, நடுவுல இந்தியில இருக்கு, 3வதா இங்கிலீஷ்ல இருக்குல்ல. 3வது மொழி வேணான்ட்டார்ல எங்க தலைவர். 3வது மொழி அழிச்சுட்டான். நல்லவேளை அதுல கனிமொழின்னு இருந்து அதையும் போயிட்டு போட்டு அழிச்சிருப்பான். மும்மொழி எங்களுக்கு மும்மொழி கனிமொழியா இருந்தாலும் மும்மொழி வேண்டான்னு அழிச்சிருப்பான். எப்படி படிச்சவன் வச்சுக்கிட்டு எப்படி கட்சி நடத்துறாங்க பாருங்க. 200 ரூபாய் சரக்கு வாங்கி கொடுத்த கட்சி நடத்துற கட்சி எங்களை பத்தி பேசுறதுக்கு துப்பு இல்லாதவனி. 200 ரூபாய் டாஸ்மாக் சரக்கு வச்சு கட்சி நடத்துறேன். இவ்வளவு கூட்டத்தை கோழி பிரியாணியும் குவாட்டரும் இல்லாம கூட்ட முடியும்னு பிஜேபி நிரூபிச்சிருக்க. திமுகவால் நிரூபிக்க முடியுமா? பிஜேபியில எவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்றோம், போராட்டம் பண்றோம். ஒரு சொடக்கு போடுற நேரத்தில் 100 பேர் 200 பேர் வந்து பொது இடத்துல நின்று போராடி நாள் முழுக்க அரெஸ்ட் ஆகி மண்டபத்தில் இருக்கிறானே. 0 பட்ஜெட். பல மாவட்ட தலைவர்கள் சொல்லுவாங்க, சஞ்சீவி சொல்லுவாரு, ஒரு 200 பேர் மண்டபத்தில் அடைச்சிருக்கானையா, பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணி எவ்வளவு கட்சிக்கு செலவாச்சு. 0 பட்ஜெட் ஜி. வாட்ஸ்அப்ல செய்தி போட்டோம், எல்லாரும் வந்துட்டான், எல்லாம் அரெஸ்ட் ஆகி ஜம்முன்னு உள்ள இருக்கிறான். ஏதோ போலீஸ் கொடுக்குற சாப்பாடு சரியில்லைன்னா நம்மளால சாப்பாடு ஸ்பான்சர் வாங்கி தருவானே தவிர பெரிய செலவு இல்லையே. உன்னால ஒரு 100 பேரை ஒரு 10 லட்சம் ரூபாய் செலவழிக்காம ஒரு நாளைக்கு அரெஸ்ட் ஆகி உள்ள இருக்கு சொல்லி பார்க்கலாம். அரெஸ்ட் பண்ணா சோரேறி குறிச்சு ஓடி போடுறவன் தான் திமுக காரங்க, தெரிஞ்சுங்க. ஓடிடுவான் அந்த பக்கமா, பின்பக்கம் மண்டப சவரில் என் பேர் எழுதிட்டீங்களே என்னை ஆளை விடுங்கன்னு ஓடிடுவான். அதனாலதான் இன்னைக்கு திமுக அச்சப்படுது பிஜேபியை பார்த்து. வீரியமும் வீச்சும் உள்ள ஒரு கட்சி, தொண்டர் பலமுள்ள ஒரு கட்சி, ஆண்மை திறனுள்ள ஒரு கட்சி நமக்கு அரசியல்ல பெரிய சவாலா வந்து நிக்கிறானேன்னு பயப்படுறான் பிஜேபி. பிஜேபி பார்த்த பயம் அப்படிதான் வருது.